السلام عليكم ورحمة الله وبركاته. نحمده ونصلي على رسوله الكريم. أما بعد فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: يا أيها الذين آمنوا هل أدلكم على تجارة تنجيكم من عذاب أليم تؤمنون بالله ورسوله صدق الله العلي العظيم. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. اللهم صل على سيدنا محمد وعلى آله وأصحابه وسلم. திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபையின் ஏற்பாட்டில் மிக சிறப்பாக நடைபெற்று வருகிற மீலாது விழா நிகழ்ச்சியினுடைய ஒரு அங்கமாக வியாபாரிகளுக்கான இந்த அமர்வில் தலைமையேற்றிருக்கிற மரியாதைக்குரிய எங்கள் அன்பிற்குரிய சகோதரர் அபுல் கலாம் இம்தாதி ஹசரத் அவர்களே, இந்த நிகழ்ச்சியிலே கலந்து இந்த நிகழ்ச்சியை கண்ணியப்படுத்தி கொண்டிருக்கிற சங்கை மிகு ஆலிம் பெருமக்களே, இங்கு வருகை தந்திருக்கிற நகரத்தினுடைய பிரமுகர்களே, வியாபாரிகளே, அருமையான சகோதரர்களே, அடுத்து நடைபெறக்கூடிய நிகழ்ச்சிக்காக முன்கூட்டியே வருகை தந்திருக்கிற ஆசிரியர்களே, ஆசிரியைகளே, ஜமாஅத் உலமா சபை ஒரு சிறப்பான நோக்கத்தில் ஏற்பாடு செய்திருக்கிற இந்த கூட்டத்தை அல்லாஹ் கபூல் செய்தல் புரிவானாக. முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அருமையும் பெருமையும் எல்லா வகையிலும் ஆச்சரியப்படுத்தப்படக்கூடியது. முஹம்மது என்ற வார்த்தைக்கு பொருள் சொல்லுகிற போது அரபு இலக்கண பகுப்பாளர்கள் எல்லா வகையிலும் போற்றப்பட தகுந்தவர் என்று விளக்கம் சொல்வார்கள். முஹம்மது என்ற வார்த்தைக்கு பொதுவாக புகழப்படுபவர் என்று மாத்திரம் அர்த்தம் செய்வது நம்முடைய பழக்கத்தில் இருக்குது. முஹம்மதுனா என்ன அர்த்தம்னா புகழப்படுபவர்னு சொல்கிறது பழக்கத்தில் இருக்குது. ஆனால் அந்த வார்த்தை அதுக்கு மேலே கருத்து கொண்டது. மஹ்மூத் என்றால் புகழப்படுபவர், முஹம்மது என்றால் அதிகம் புகழப்படுபவர் என்பது அதனுடைய கருத்து. அதிகம் புகழப்படுபவர் என்பதற்கு என்ன விளக்கம் என்று சொல்லுகிற போது அறிஞர்கள் சொல்வார்கள், எல்லா வகையிலும் புகழப்படுபவர். இந்த உலகத்தில் ஒரு மனிதர் பாராட்டப்படுவதற்கு எத்தனை காரணங்கள் இருக்கிறதோ அத்தனை காரணங்களாலும் புகழப்படுபவர் முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அழகு பாராட்டப்படும் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகில் பாராட்டப்படக்கூடியவர். அதிகாரம் பாராட்டப்படும் என்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாரத்தால் பாராட்டப்படக்கூடியவர். எளிமை பாராட்டுக்குரியதென்றால் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எளிமையால் பாராட்டப்பட தகுந்தவர்கள். இப்படி வாழ்க்கையில் பாராட்டுக்குரிய அம்சங்கள் என்னவெல்லாம் இருக்கிறதோ அந்த அம்சங்கள் அனைத்திலும் பாராட்டப்படக்கூடியவர் முஹம்மது என்பதுதான் பெருமானாருடைய புகழ்பெயர் தாங்கி நிற்கிற கருத்து. அந்த வகையில் மனித வாழ்க்கையினுடைய மிக அத்தியாவசியமான ஒரு துறையாக இருக்கிற வியாபாரத்துறையிலும் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டப்படக்கூடியவர்கள், பாராட்ட தகுந்தவர்கள். இன்றைக்கெல்லாம் மக்களிடத்தில் ரொம்ப ஃபேமஸாக இருக்கிறது ஏஐ என்று சொல்லப்படக்கூடிய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி. நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க, செயற்கை நுண்ணறிவு திறன் அப்படிங்கிறது இன்றைக்கெல்லாம் ரொம்ப அதிகமாக பாராட்டப்படக்கூடியது. முதல்ல எல்லாம் நாம் ஏதாவது ஒரு செய்தி வேணும் அப்படின்னா இன்டர்நெட்டில் போய் தேடி பார்க்கணும். இப்போ உம்ரா செய்கிறது எப்படி அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா உம்ரா செய்கிறது எப்படின்னு கேட்டோம்னா அது பல விஷயம் சொல்லும். நாம் அதில் போய் ஏதாவது ஒன்றில் தேடி எடுத்துக்கணும். இப்போ இந்த ஏஐ அப்படிங்கிற ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி வந்த பிறகு உம்ரா செய்வது எப்படின்னு நாம் கேட்டால் போதும், அது தானாக சொல்லிடும். நாம் தேட வேண்டிய அவசியம் கிடையாது. நம்ம வச்சுருக்கிற இந்த ஃபோன் இருக்கு பாருங்க, அது தானாக சொல்லிடும். இப்போல்லாம் கூட புதுசாக வரக்கூடிய ஃபோன்களை
ஏஐ அப்படின்னு போட்டு விளம்பரப்படுத்துகிறத நீங்கள் பார்த்துருக்கலாம். நான் நேற்று நம்ம ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி ஏஐ இடத்தில் கேட்கிறேன். இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி என்ன சொல்லுகிறது என்று கேட்கிறேன். அப்படி கேட்கிற போது அது ஒரு வார்த்தை சொல்லுகிறது, அதை ஆங்கிலத்தில் அப்படியே நான் படிக்கிறேன். The Prophet Muhammad, the founder of Islam, had a significant impact on world trade. முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யார் என்று கேட்கிற போது அந்த கேள்விக்கு ஏஐ பல விளக்கங்களை சொல்லுகிறது. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி பல விளக்கங்களை கேட்ட செகண்டில், லேட்டெல்லாம் ஆகிறதில்ல, 2-3 நிமிஷமெல்லாம் ஆகிறதில்ல, நம்ம கேட்ட சில செகண்ட்ஸில் அது விளக்கம் சொல்லுது. முஹம்மது யாரவர்? இஸ்லாமிய மார்க்கத்தை நிறுவிய முஹம்மது, அவருக்கு உலக வர்த்தகத்தில் தனி தாக்கம் இருக்கிறது, உலக வணிகத்தில் ஒரு தனி தாக்கத்தை செலுத்தியவர் என்று ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெருமையின் ஒரு பகுதியை நமக்கு விளக்கி சொல்கிறது. இந்த உலகத்தில் இன்னைக்கும் வர்த்தகம் பல வகைகளில் வடிவம் மாறி இருக்கிறது, பிரம்மாண்டமான வளர்ச்சியை கண்டிருக்கிறது. நம்மள யாராவது தேங்காய் எண்ணெயை பாக்கெட்டில் தர முடியும்னு கற்பனை செஞ்சு பார்த்துருப்பாங்களா? தேங்காய் எண்ணெயை பாக்கெட்டில் தர முடியும்னு கற்பனை செஞ்சு பார்த்துருப்போமா? ஏன் தேங்காயை நிறுத்து கொடுப்பாங்க, கிலோ கணக்கில் கொடுப்பாங்க அப்படின்னு நாம் யாராவது யோசிச்சிருப்ப முடியுமா? அப்போ இன்றைக்கி இருக்கிற உலகத்தில் இருக்கிற வர்த்தக வடிவகங்கள் இருக்க பல வகைகளில் மாறிடுச்சு. சிக்கன் அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நமக்கு தெரியாத விஷயம். கோழி அப்படிங்கிறது ஒரு காலத்தில் நமக்கு தெரியாது, சாப்பிட மாட்டாங்க. எங்கேயாவது ஏதாவது ஒரு நேரத்தில் தேவைப்பட்டால் கோழி வாங்குவாங்க, மோதினார்கிட்ட கொண்டு போய் அறுத்துட்டு வருவாங்க, வீட்டில் தனியாக சாப்பிடுவாங்க. அப்படி தானே? கோழி கடைங்கிறதே ஒரு காலத்தில் இல்லை, ஊரில் இல்லை, கோழி கடைங்கிறதே இருக்காது. ஆனால் இன்றைக்கி கோழியில் எத்தனை வடிவம் வந்துருச்சு. நேற்றுக்கு ஒரு ஃபாஸ்ட் ஃபுட்டு கடையில் போய் ஒரு காளான் கூடுன்னு கேட்டேன். அவன் வந்து வியாபாரம் தெரிஞ்ச வியாபாரி, எப்படி சம்பாதிக்கிறதுன்னு தெரிஞ்ச வியாபாரி. அவன் முதல்லலாம் நமக்கு தெரிஞ்சது ஒரு காளான் தான். இப்போ என்கிட்ட கேட்டான், பிரிட்டிஷ் காளான் வேணுமா, ஸ்காட்லாந்து காளான் வேணுமா அப்படின்னு ஒரு லிஸ்ட் எடுக்கிறான். என்னப்பா வித்தியாசம்னா, எல்லாம் ஒரே காளான் தான், கொஞ்சம் கொஞ்சம் அதை இதை சேர்த்துவோம், அதில் வித்தியாசம்ங்கிறான். இப்போ இன்றைய வியாபார வடிவங்கள் இருக்கிறது பிரம்மாண்டமாக மாறி இருக்கிறது. மாறி இருக்கிற இந்த காலகட்டத்திற்கும் சரி, முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மிகச் சிறப்பான வியாபார வழிமுறைகளை கற்றுத்தருகிறார். இன்னைக்கு வியாபாரத்தை பற்றி சொல்லும்போது, வியாபாரத்தை அதன் ஆய்வு செய்கிற அறிஞர்கள் சொல்கிறாங்க, இன்னைக்கு வியாபாரம் ரொம்ப சேலஞ்ச் ஆயிடுச்சு. முன்னெல்லாம் அப்படி இல்லை. ஒரு ஊரில் மளிகை கடை ஒன்று தான் இருக்கும், ஒரு ஊரில் துணிக்கடை ஒன்று தான் இருக்கும், ஒரு ஊரில் கறிக்கடை ஒன்று தான் இருக்கும். இப்போ அப்படி இல்லை, நிறைய கடைகள் வந்துருச்சு, போட்டி நிறைய வந்துருச்சு. அதனால் சேலஞ்சு அதிகமாகிடுச்சு. சேலஞ்சு அதிகமாக இருக்கிற அதே நேரத்தில் சான்ஸும் அதிகமாக இருக்குங்கிறாங்க. எத்தனை கடைகள் திறந்தாலும், எத்தனை வியாபாரிகள் பெருகினாலும் எல்லோருக்கும் வாய்ப்பு இருக்கிறது என்று சொல்கிறார்கள். இன்றைய காலத்தில் சேலஞ்சு அதிகமாக இருந்தாலும் சான்ஸும் அதிகமாக இருக்கு. வியாபாரிகள் யார் ஜெயிக்க முடியும்னா, யார் வியாபாரியாக நடந்து கொள்கிறார்களோ அவர்கள் ஜெயிக்க முடியும். சந்தையில் வியாபாரம் செய்கிறவங்க எல்லாமே வியாபாரிகள் கிடையாது. சந்தையில் காசு பொருள்களை விற்க வர்றவன் எல்லாருமே வியாபாரி கிடையாது. பல பேர் சந்தையில் இருக்கிறவன் திருட்டு பையன். திருட்டு பையன்னா என்ன அர்த்தம்? மக்களிடம் இருக்கிற காசை கொள்ளையடிக்கிறத மாத்திரமே இலக்காக கொண்டவன். வியாபாரிக்கும் கொள்ளைக்காரனுக்கும் வித்தியாசம் இருக்கு. கொள்ளைக்காரனுக்கு மக்களிடத்தில் இருக்கிற காசு தான் முக்கியம். வியாபாரி எப்படி இருக்க முடியாது, மக்களிடத்தில் பாக்கெட்டில் இருக்கிற காசை எப்படியாவது நாம எடுத்துக்கணும்னு நினைக்கிற வியாபாரியாக இருக்க முடியாது. ஒரு வியாபாரிக்கு சில இயல்புகள் இருக்கணும்.
அந்த இயல்புகளில் முக்கியமான இயல்பு, மார்க்க இஸ்லாம் கற்றுக் கொடுக்குற முக்கியமான இயல்பு, வியாபாரிங்கிற அவர் லாபத்தை அடிப்படையாக கொண்டு தொழில் செய்கிறவர். எந்த வியாபாரியும் லாபம் சம்பாதிக்கிறதுக்கு தான் தொழில் செய்கிறாங்க. எந்த வியாபாரிக்கும் லாபம் தான் நோக்கம். அது தப்பு கிடையாது. இஸ்லாம் இன்னொரு சிந்தனையை கொடுத்துச்சு. ஒரு பொருளுக்கு உங்களால் எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு லாபம் நீங்கள் சம்பாதிச்சுக்கலாம். உங்களால் எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு லாபம் சம்பாதிக்கலாம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அபூ ஜஅதா ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிகிட்ட ஒரு தீனார் கொடுத்தாங்க, ஒரு தங்க காசு. அதை கொடுத்து ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி அனுப்புனாங்க. அவர் திறமையான வியாபாரி. அவர் ஒரு தீனாரை வச்சுட்டு 2 ஆடு வாங்கிட்டார். பேச தெரிஞ்ச வியாபாரிக வியாபாரம் எப்படி பண்ணணும்னு தெரிஞ்சவங்க எப்படி செய்வாங்க, அப்படித்தானே? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வியாபாரம் செய்பவர்கள் லாபத்தில் குறியாக இருப்பதை பாராட்டினார். நிறைய லாபம் சம்பாதிக்கணும் அப்படின்னு லாபத்தில் குறியாக இருக்கிறத பாராட்டினாங்க. லாபம் சம்பாதித்த வியாபாரிகளுக்கு பரக்கத்திற்கு துஆ செய்தார்கள். இந்த கல்யாண பத்திரிகைகள் எல்லாம் ஒரு துஆ அச்சடிக்கிறோம் இல்லைங்களா? பாரக்கல்லாஹு லக வ பாரக அலைக வ ஜமா பைனகுமா பில் ஹைர் அப்படின்னு ஒரு துஆ போடுறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வெறும் கல்யாணம் செஞ்சதுக்காக மாத்திரம் இந்த துஆவை சொல்லலை அப்படிங்கிறது தான் யதார்த்தம். இந்த துஆவை அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுங்கிற சஹாபிக்கு ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. அவர் மக்கால இருந்தார், பெரிய வியாபாரி. அவர் கடையில் கூட்டம் நிறைய இருக்கும். கூட்டம் நிறைய இருக்கும்னாலே என்ன அர்த்தம்? என்னங்க அர்த்தம்? நாணயமான வியாபாரின்னு அர்த்தம். இஸ்லாத்துக்கு வந்தார். மதீனாவுக்கு போகிறதுன்னு நினச்ச உடனே மக்காக்காரங்க அவர் கடையை சூழ்ந்துக்கிட்டாங்க. முகம்மது கூட போய் நீ சேர்றதை ஒத்துக்க முடியாதுன்னாங்க. அவர் உடுத்தி இருந்த துணியோடு அவரை மதீனாவுக்கு அனுப்பி வைத்தார். வேறு எதையும் எடுத்துக்கொள்ள அவர்கள் அனுமதிக்கலை. மக்காவினுடைய ஒரு பெரிய வியாபாரி, பாராட்டப்படக்கூடிய அளவுக்கு இருக்கிற பெரிய வியாபாரி, உடுத்தின துணியோட மதீனாவுக்கு வந்து சேர்ந்தார். அவரை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட சகோதரராக நியமித்தாங்க. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹுவோட அவரை சகோதரராக்குனாங்க. இதெல்லாம் பலருக்கும் தெரிஞ்ச ஒரு வரலாறு. சஅத் இப்னு ரபீ ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவரை கையை பிடிச்சி நேராக தன் வீட்டுக்கு கூட்டிகிட்டு போனார். வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் வீட்டினுடைய நடு ஹாலில் நிறுத்தி சொன்னார், மதீனாவில் இருக்கிற ஒரு பெரிய பணக்காரன் நான். என்னுடைய 2 வீடு இருக்குது, அதில் உங்களுக்கு ஒரு வீடு தர்றேன். 2 தோட்டம் இருக்குது, உங்களுக்கு ஒரு தோட்டம் தர்றேன். 2 மனைவிமார்கள் எனக்கு இருக்காங்க, உங்களுக்கு யார் வேணும்னு சொல்லுங்க, நான் அவரை தலாக்கு விட்டுறேன், உங்களுக்கு நான் அவரை திருமணம் செய்து தருகிறேன்னு சொன்னாங்க. சராசரி ஆட்களாக இருந்தால், ஆஹா நம்ம எல்லாத்தையும் விட்டுட்டு வந்தோம், இங்கேயும் நமக்கு கிடைக்குதே அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஒரு மானம் மிக்க வியாபாரி அடுத்தவங்க தர்றதை கை நீட்டி வாங்கிறதுக்கு ஒரு காலமும் அவர் தயாராக இருக்க மாட்டார். அதனால் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மனசு நெகிழ்ந்து போனாலும் கூட அவரை பாராட்டினார், அவருக்காக துஆ செய்தார். அல்லாஹ் உங்களது சொத்திலும் குடும்பத்திலும் பரக்கத் செய்யட்டும் அப்படின்னு அவருக்காக துஆ செஞ்சுட்டு அவர் கேட்டார், கடைவீதி எங்கே இருக்குதுன்னு சொல்லுங்கன்னு கேட்டார். அப்போ அவங்க பனு கைன்கானுடைய கடைவீதி பக்கத்தில் இருந்துச்சு. அது ஒரு பிரபலமான கடைவீதி. கடைவீதி எங்கே இருக்குன்னு காமிச்சாங்க, அவ்வளோதான். அன்னைக்கு ராத்திரி வெறுங்கையோடு போனவர் அன்னைக்கு சாயந்தரம் 30 திர்ஹத்தோடு திருப்பி வந்தார். இதான் வியாபாரியினுடைய திறமை. வியாபாரி வெறுங்கையோடு போனார். வாய்ச்சாதோரியம் தானே வியாபாரிக்கு பிரதானமானது. அதனால் வெறுங்கையோடு பனு கைன்கானுடைய கடை வீதிக்கு போனவர் அன்னைக்கே 30 திர்ஹத்தோடு திரும்பி வந்தார். ரொம்ப சீக்கிரத்தில் காசு சம்பாரிச்சிட்டார். சம்பாரித்து ஒரு கல்யாணமும் பண்ணிட்டார்.
கல்யாணம் பண்ணணும்னா மகர் கொடுக்கணும். மகர் கொடுக்குற அளவுக்கு காசு சேர்த்தி கல்யாணம் பண்ணிட்டாரு. அவர் கல்யாணம் பண்ணது கூட ரசூலுல்லாவுக்கு தெரியாது. ஒரு நாள் தெருவில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவரை பார்த்தாங்க. அவருடைய உடம்பில் புதுமா பிள்ளைக்கு போடுகிற மஞ்சள் அடையாளம் அவருடைய உடம்பு சட்டையில் இருந்துச்சு. அப்போ ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்டாங்க, கல்யாணம் பண்ணிட்டீங்களான்னு. அவர் சொன்னார், கல்யாணம் பண்ணிட்டேன். கல்யாணம் பண்ணிட்டேன்னு சொன்ன உடனே ரசூலுல்லாஹ் அவரை துஆ செய்யலை. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அவர்கிட்ட திருப்பி கேட்டாங்க, என்ன மகர் கொடுத்தேன்னு கேட்டாங்க. அப்போ அவர் சொன்னார், ஒரு பேரிச்சம்பழ கொட்டை அளவு தங்கத்தை மகராக கொடுத்து நான் திருமணம் செய்தேன்னாங்க. அப்போ தான் ரசூலுல்லாஹ் அவரை பாரக்கல்லாஹு லக்கன்னு துஆ செய்கிறாங்க. எப்போ அப்போ துஆ செய்கிறாங்க? ஊரிலிருந்து வருகிற போது உடுத்திய துணியோடு வந்திருந்தவர் இங்கு ஒரு சகோதரரிடத்தில் வாய்ப்பு கிடைத்த போது அந்த வாய்ப்பை பயன்படுத்தி கொள்ளாமல் தானாக தனியாக கடைவீதிக்கு சென்று சம்பாதித்து முன்னேறிய சஹாபிக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன வார்த்தை தான் பாரக்கல்லாஹு லக்கங்கிற வார்த்தை. எல்லா வியாபாரிகளுக்கும் மகிழ்ச்சி அளிக்கிற ஒரு வார்த்தை. வியாபாரி ஜெயிக்கணும், அவர் லாபம் சம்பாதிக்கணும். ஒரு வியாபாரத்தில் எவ்வளவு லாபம் சம்பாதிக்க முடியுமோ அவ்வளவு லாபத்தை அவர் சம்பாதிச்சுக்கலாம். இந்த சஹாபி அபூ ஜஅதா ரலியல்லாஹு தஆலா இடத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு தீனார் கொடுத்து அனுப்பி ஒரு ஆடு வாங்கிட்டு வாங்கன்னு சொன்னாங்க. அவர் சந்தைக்கு போனார். ஒரு தீனாருக்கு 2 ஆடு வாங்கிட்டார். 2 ஆடு வாங்கிட்டு இந்த 2 ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்தார். 2 ஆட்டில் ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு, இதெல்லாம் வியாபாரியினுடைய திறமை சார்ந்த விஷயம். ஒரு ஆட்டை ஒரு தீனாருக்கு வித்தார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்துல ஒரு ஆட்டையும் கொண்டு வந்தார், ஒரு தீனாரையும் கொண்டு வந்தார். அப்படி அவர் கொண்டு வந்தபோது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத் செய்வானாக என்று வாழ்த்தினார். ஒரு ஆடு வாங்கிட்டு வர சொல்லி ஒரு தீனார் கொடுத்தா அந்த ஆட்டையும் வாங்கிட்டு ஒரு தீனாரையும் கொண்டு வந்தாருன்னா அது ஒரு பெரிய வியாபாரத்தினுடைய திறமை தானே. இந்த வியாபாரத்தின் திறமையை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார். வியாபாரிகள் லாபம் சம்பாதிக்க வேண்டும். அவர் எப்படி இருக்கக்கூடாது? பத்தாம்பசலித்தனமானவராக இருக்கக்கூடாது. நடந்தால் சரி, ஏதாவது கிடைச்சா சரி அப்படின்னு இருக்கக்கூடாது. சந்தையை பயன்படுத்தி எப்படி ஜெயிக்க முடியுமோ அப்படி ஜெயிப்பவராக ஒரு வியாபாரி இருக்க வேண்டும். அப்படி ஜெயிக்கிற வியாபாரியை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார். அதனால் லாபம் சம்பாதிக்க வேண்டும் என்கிறது வியாபாரியினுடைய நோக்கமாக இருக்க வேண்டும். அதே நேரத்தில் லாபம் சம்பாதிப்பதில் அவருக்கு எந்த அளவு நோக்கம் இருக்குதோ அதே அளவு அவரை தேடி வருகிற வாடிக்கையாளர் சந்தோஷப்பட வேண்டும் என்றும் அவர் நினைக்க வேண்டும். அவர்தான் வியாபாரி. வியாபாரி வெறுமனே பொருள்களை சந்தையில் போட்டு விற்று நிறைய காசுகளை எடுத்துட்டு போறவன் வியாபாரி கிடையாது, அவன் திருட்டு பையன். இன்னைக்கெல்லாம் கார்பரேட்டுகள் இருக்காங்க பாருங்க. கார்பரேட்டுகள் இன்னைக்கெல்லாம் சிறு வியாபாரிகளை சிறு வியாபாரிகளை வீட்டுக்கு அனுப்பிட்டு தனிநபர்களாக கோலோச்சுகிற கார்பரேட்டுகள் இருக்கான் பாருங்க. அவனுடைய ஒரே இலக்கு சம்பாதிக்கிறது, ஒரே இலக்கு சம்பாதிக்கிறது. நான் பல தடவையும் சொல்லி இதை செய்து தான் உங்கள்கிட்ட சொல்கிறேன். கோல்கேட் கம்பெனி இந்தியாவில் நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. அது வெளிநாட்டு கம்பெனி, நம்ம நாட்டுக்கு வந்தாங்க. நம்ம ஊரில் அப்போல்லாம் அது வரைக்கும் கறி போட்டு தான் பல்லு விளக்கிட்டு இருந்தோம். அவன் என்ன பண்ணான்? பேஸ்ட்டை அறிமுகப்படுத்தினான். பட்டி தொட்டி எங்கும் மக்கள் எல்லோரும் பேஸ்ட்டை பயன்படுத்துகிறவங்களாக மாறினாங்க. நம்ம நாட்டில் எத்தனை கோடி மக்கள் இருக்கிறார்களோ அத்தனை கோடி மக்களிலும் யாரெல்லாம் பல்லு விளக்குவாங்களோ அவங்க எல்லாம் பேஸ்ட்டை பயன்படுத்துகிறவங்களாக மாறினாங்க. அதுவும் என்ன பேஸ்ட்டுனா கோல்கேட் பேஸ்ட்டு தான் மொனோப்புள்ளியாக இருந்துச்சு. அந்த நேரத்தில் வியாபாரத்தை அதிகரிக்கணும்னு நினச்சாங்க. வியாபாரத்தை அதிகரிக்கிறதுன்னு எப்படி அதிகரிக்கிறது? இதுதான் கார்ப்பரேட் கம்பெனியினுடைய திட்டம். வியாபாரத்தை அதிகரிக்கணும். எப்படி அதிகரிக்கிறது? அப்போ அவங்கள இருந்த ஒருத்தன் சொன்னான், இன்னைக்கு இருக்கிற மேனேஜ்மெண்ட் படிப்பு, இன்னைக்கு இருக்கிற பிஸ்னஸ் படிப்பு இருக்க, அது என்ன சொல்லி கொடுக்குது அப்படின்னா எவ்வளவு அதிகமாக சம்பாதிக்கிறதுங்கிறத சொல்லி கொடுக்குது.
தார்மீக சிந்தனைகளை சொல்லி கொடுக்கறது இல்லை, அதிகமாக சம்பாதிக்கிறத சொல்லி கொடுக்குது. இப்போ அந்த பிஸ்னஸில் இருக்கிற அந்த படிப்பு படித்த அவங்களிருந்து ஒருத்தர் சொன்னால், நம்மளுடைய ப்ராடக்ட்டு எல்லா இடத்துக்கும் போய் சேர்ந்துருச்சு, புதுசாக போய் சேர்றதுன்னு ஒன்றும் இடம் இல்லை. இதுக்கு மேலே நம்முடைய பேஸ்ட்டை அதிகமாக விற்கணும்னா நம்ம போடுற பேஸ்ட்டு டியூப் இருக்கு இல்லையா, அந்த டியூபினுடைய வாயை கொஞ்சம் பெருசு பண்ணணும். வாயை கொஞ்சம் பெருசு பண்ணால் என்ன ஆகும், ஒரு மாதத்துக்கு வரைபட பேஸ்ட்டு 20 நாளில் தீர்ந்து போயிடும். இப்போ மக்கள் ஒரே மாதத்தில் 2 பேஸ்ட் வாங்குவாங்க. இதுதான் கார்ப்பரேட் கம்பெனிகளுடைய இன்றைக்கு இருக்கிற வியாபார திட்டம். மக்களை ஆசை காட்டி பொருட்களை வாங்க வைத்து அவர்களின் அடிமைகளாக்கி விடுவது. இந்த கடைகளில் போய் பிரிண்டர் வாங்க போனீங்கன்னு வைங்க, கம்ப்யூட்டருக்கான பிரிண்டர் வாங்க போனோம்னா ரொம்ப சீப் ரேட்டில் 1500 ரூபாயில் ஒரு பிரிண்டர் கிடச்சிரும். ஒரு பேப்பர் பிரிண்ட் பண்ணுறதுனா ஒரு காலத்தில் எவ்வளோ செலவாகும். ஆனால் இன்றைக்கி ஒரு 2 ரூபா செலவில் நாம் ஒரு பிரிண்ட் எடுத்துடலாம். பிரிண்டர் 1500 ரூபாய்க்கு கொடுப்பான். ஆனால் நிச்சயமாக பிரிண்டர் விலை 1500 ரூபாயில் கட்டுப்படாது. 1500 ரூபாய்க்கு கொடுத்துருவான். ஆனால் அதுக்கு அடுத்து நீங்கள் அவங்ககிட்ட தான் இங்கு வாங்கணும். இங்கு 1000 ரூபா. ஒரு தடவை 1500 ரூபாய்க்கு ஒரு ப்ராடக்டை விற்ற பிறகு 3 மாதத்துக்கு ஒரு தடவை அவனை நீங்கள் தேடி போக வேண்டும். போகிற போதெல்லாம் இங்கு அவன்றது விற்கும். இங்கு வாங்குறதுக்கு 1000 ரூபாய்க்கு நீங்கள் இங்கு வாங்கணும். மக்களை அவர்களுடைய உணர்வுகளை மழுங்கடித்து அவர்களிடமிருந்து காசை பறிக்கிற வேலையை தான் இன்னைக்கு இருக்கிற கார்ப்பரேட் கம்பெனிகள் செய்யுது. ஒரு வியாபாரி, நல்ல வியாபாரி, அவருடைய லாபத்தை மாத்திரமே இலக்காக கொண்டு செயல்படக்கூடாது. அப்படி செயல்பட்டா அவர் வியாபாரி அல்ல, அவர் திருடர் தான். அவருடைய லாபத்தை எந்த அளவில் அவர் நினைக்கிறாரோ அதே அளவு அவருடைய வாடிக்கையாளரை மகிழ்ச்சிப்படுத்த வேண்டும். அவர்கிட்ட ஒரு பொருள் வாங்கிட்டு போனாரா, அவர் சந்தோஷப்படணும், நல்லது வாங்கிட்டு போயிட்டோம், தரமானது கிடைச்சிருச்சு என்று வாடிக்கையாளரை சந்தோஷப்படுத்தணும். சகோதரர்களை, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நமக்கு முந்தைய தலைமுறையில் இருந்த வியாபாரிகளிடத்தில் இந்த சிந்தனை தானே இருந்துச்சு. யாரா இருந்தாலும் அவங்க என்ன செஞ்சாங்க, அவங்கள்ட்ட யார் வாடிக்கையாளரோ அவங்க மகிழ்ச்சி அடையணும்னு நினைச்சாங்க. நம்மகிட்ட வாங்கிட்டு போறவங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு டிவி விற்கிறார் ஒருத்தர், அவர் என்ன நினைப்பாரு, நம்மகிட்ட டிவி வாங்கிட்டு போனவங்க சந்தோஷமா இருக்கணும். ஒரு மிக்சி விற்கிறார் ஒருத்தர், மிக்சி வாங்கிட்டு போனவங்க சந்தோஷமா இருக்கணும். இந்த சிந்தனை தான் ஒருவரை வியாபாரியாக்குகிறது. இஸ்லாத்தில் நம்முடைய முன்னோர்கள் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போனாங்க உருதுல, खुदा ने ताजिर को अपना मुबल्लिग बनाया है. இறைவன் வியாபாரியை தன்னுடைய ஏஜெண்டாக ஆக்கி இருக்கிறார். எல்லா அருளையும் கொடுப்பது இறைவன் தான். அரிசியை கொடுக்கிறது, தானியங்களை கொடுக்கிறது யாரு தான்? அல்லாஹ் தான். எல்லாத்தையும் கொடுக்கிறது அல்லாஹ் தான். ஆனால் அது யார் வழியாக கிடைக்கிறது? வியாபாரிகளின் வழியாக கிடைக்கிறது. அப்ப அந்த வியாபாரி இடத்துல இறைவனுடைய சில இயல்புகள் இருக்க வேண்டும். அந்த இயல்பு ஒன்றும் இல்லை, அவர் சம்பாதிக்கட்டும், லாபம் வச்சுக்கிட்டோம், லாபத்துக்கு அளவே கிடையாது. எம்ஆர்பி என்கிற மேக்சிமம் ரீட்டைல் பிரைஸ் அப்படிங்கிற திட்டம் இஸ்லாமிய வியாபார கோட்பாட்டுக்கு எதிரானது. இஸ்லாமிய வியாபார கோட்பாட்டில் எம்ஆர்பி கிடையாது. ஏன் எம்ஆர்பிங்கிறது நியமனம் பண்ணிட்டோம்னா அதில் பல ஏமாற்றங்கள் நடக்கலாம். வாங்குபவரும் விற்பவரும் ஒரு பொருளின் தரத்தை தீர்மானித்து அவர்கள் இருவராக விலையை தீர்மானிக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய பொருளாதார, இஸ்லாமிய வியாபாரத்தினுடைய நடைமுறை. அதனால எம்ஆர்பிங்கிற நடைமுறை லேசா இருக்கலாம். இன்னைக்கு நாம் என்ன நினைக்கலாம், எம்ஆர்பி இருக்க போய் தானே சீக்கிரமாக வியாபாரம் பண்ண முடியுது அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் இந்த வியாபாரிகளுக்கு தெரியும் இந்த எம்ஆர்பிங்கிறதுக்குள்ள எவ்வளோ பெரிய மோசடி இருக்குன்னு. அப்படித்தானங்க? இந்த அமேசானில் பொருள் வாங்குகிறோம், 80% டிஸ்கவுண்ட்டுங்கிறான் இல்லையா? நம்ம எல்லாரும் அமேசானில் வாங்குறோமா இல்லையா? எப்படிங்க 80% டிஸ்கவுண்டில் எப்படி ஒரு பொருள் அவன் விற்க முடியும்? அப்போ இந்த எம்ஆர்பியினுடைய அர்த்தம் என்ன? ஒன்றும் இல்லை. ஒரு ஹார்லிக்ஸ் பாட்டில்
ஒரு ரீட்டைல் ஷாப்பில் வாங்கும்போது ஒரு ரேட்டாக இருக்குது, இன்னொரு அதுக்கு அடுத்த ஹோல்சேலில் வாங்கும்போது ஒரு விலையாக இருக்குது, அதுக்கு அடுத்த ஹோல்சேலில் வாங்கும்போது ஒரு விலையா, அப்படி இருக்கா இல்லைங்களா? அதனால் இஸ்லாத்துக்கு இந்த எம்ஆர்பிங்கிற நடைமுறையில் நம்பிக்கை கிடையாது. ஒரு பொருளை வாங்குபவரும் விற்பவரும் தரத்தை அவர் அவங்க பார்த்து விலையை அவர்கள் தீர்மானிக்கணும். இன்னைக்கும் அரபு நாடுகளில் இந்த நடைமுறையை நாம் பார்க்கிறோம். எம்ஆர்பி இருக்காது. பல இடத்துல நீங்கள் பெரிய ஒரு வாட்ச் வாங்க போனால் 3,4 லட்சம் ரூபாய்க்கு 3,4 லட்சம் ரூபாய்க்கு வாட்ச் வாங்க போகிறவங்க கூட வர்றவர் வாங்குறாரு. வாங்குற இடத்துல எம்ஆர்பி இல்லைங்க. எப்படி வியாபாரம் பண்ணுறான்னா வாங்குறவருக்கு தெரியுது இதுக்கு என்ன விலை இருக்குன்னு பேசுகிறாங்க, பேரம் நடக்குது. 3,4 லட்சம் ரூபா வாட்சுக்கு பேரம் நடக்குது, வியாபாரம் நடக்குது. வாங்குபவரும் அவர் எவ்வளவு லாபம் வச்சாலும் சரி வைக்கலாம். ஆனால் வாங்குறவர் உஷாராக இருக்கணும். வாங்குறவர் உஷாராகத்தான் இருக்கணும். அவர் பொருளின் தரம் தெரிந்தவர் வாங்க வேண்டும். விற்பவருக்கு அவர் நினைக்கிற விலை வைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கிறது. அதனால வியாபாரிகளுக்கு ஒரு இலக்கு இருக்கிறது. அவங்க வெறும் லாபம் சம்பாதிப்பதை மாத்திரமே இலக்காக கொண்டு அவர்கள் இருப்பது பொருத்தமானதல்ல. அவங்க என்ன செய்யணும்னா அவர்களை நாடி வருகிற வாடிக்கையாளர் சந்தோஷப்பட வேண்டும் என்று நினைக்க வேண்டும். அவர் தாங்க வியாபாரி. நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்லுவேன். இப்போ இறந்து போனார் ரத்தன் டாட்டா இறந்து போனார். அவருக்கு அரசாங்கம் அரசு மரியாதை கொடுத்துச்சு. ஆனால் நீங்கள் பாருங்க, ஒரு தொழிலதிபர் இறந்து போனதற்காக சாமானிய பொதுமக்களும் கூட கண்ணீர் அஞ்சலி செலுத்தினது டாட்டாவுக்கு நடந்துச்சு. பார்த்தோமா இல்லைங்களா? எனக்கு தெரிஞ்சு நம்ம நாட்டில் அப்துல் கலாமுக்கு அடுத்தபடியாக, அப்துல் கலாம் இறந்தபோது அவருக்கு நிறைய பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. கிராமங்களில் ஊர்களில் பல பேர் அஞ்சலி செலுத்தினாங்க. அப்துல் கலாமுக்கு அடுத்தபடியாக இந்தியாவினுடைய பொதுமக்களால் அஞ்சலி செலுத்தப்பட்ட ஒரு நபர் இருக்கிறார் என்றால் எனக்கு தெரிஞ்சு ரத்தன் டாட்டா தான். பல பகுதிகளிலையும் பார்த்தேன். வேற யாரும் எனக்கு தெரிஞ்சு அப்படி இருக்கலை. அவர் எங்கேயோ இருக்கிறார். ரத்தன் டாட்டா எங்கேயோ இருக்கார். அவரை நம்ம இங்கிற தமிழ்நாட்டில் இருக்கிற பல பேர் பார்த்து கூட இருக்க முடியாது. ஆனால் அவருக்காக கண்ணீர் அஞ்சலி பேனர்கள் வச்சிருந்தாங்க. காரணம் என்ன? ஒரு வியாபாரி. நான் இந்த இடத்துல சில பேருடைய பெயர்களை பயன்படுத்த விரும்பலை. அவரை விட பெரிய வியாபாரிகள் நம்ம நாட்டில் இருக்கிறார்கள். இன்னைக்கு இந்தியாவில் இருக்கிற மிகப்பெரிய பணக்காரர்களாக பல பேர் இருக்கிறார்கள். சொல்ல தயக்கமாக தான் இருக்கு. ஆனால் அவங்களுக்கு இப்படி ஒரு மரியாதை கிடைக்காது. ஏன்னா டாடா பிர்லா என்கிற 2 பணக்காரர்களுக்கும் இந்திய மக்களுடைய இதயத்தில் ஒரு மரியாதை இருக்கிறது. அவர்களை விட பல லட்சம் கோடிகள் அதிகமாக பெற்றிருக்கிறார்கள் அம்பானியும் அதானியும் என்றால் அவர்களுக்கு ஒரு பிரபலம் இருக்கலாமே தவிர மரியாதை. வியாபாரிகள் இவர்கள், கொள்ளைக்காரர்கள் அவர்கள். வியாபாரிகள். ரத்தன் டாட்டா சொல்றாருங்க, அவரு நாங்கள் வளர்ந்துருக்கோம். எப்படி வளர்ந்தோங்கிறதுக்கு ஒரு காரணம் சொல்றாருங்க. எந்த தவறும் செய்யவில்லை, அறம் மீறவில்லை என்பதே எங்களுடைய பெருமை. நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அறம் மீறவில்லை, நேர்மை தவறவில்லை என்பதே எங்களுடைய பெருமை. அவங்க இந்த ஊழல் லஞ்ச லாவணியம் இதுக்கு அதிகமாக போக மாட்டாங்க. அவர் சொல்றார், சில துறைகளில் இதனால் நாங்கள் பின்னடைவுக்கு ஆளானோம் என்றாலும் கூட அதிலும் எங்களுக்கு மரியாதையே கிடைத்தது. சில இடத்துல அவங்க தோத்து போனாங்க. இப்போ நானோ கார் தயாரிக்கிறதுல அவங்க தோத்து போனாங்க தான். அதை அவர் பகிரங்கமாக சொல்கிறார். நாங்கள் தோல்வி அடைஞ்சோம். அதுக்கு காரணத்தையும் அவர் சொல்கிறார். அது எங்களுக்கு சில தோல்வி கிடைச்சது, அதுக்கு காரணம் நாங்கள் சீப்பஸ்ட் கார்னு சொல்லிட்டோம். நாங்கள் ஆஃபரபிள் கார்னு சொல்லியிருந்தோம்னா ஜெயிச்சிருப்போம். நாங்கள் சீப்பஸ்ட்னு சொன்னதுனால மக்கள் அதை மட்டமானதுன்னு நினச்சிக்கிட்டாங்க, நிறைய பேர் வாங்கலை. அவர் சொல்கிறாரு. ஆனால் அவர் சொல்கிறார், அதற்கு தோல்வி அடைஞ்ச போது சொல்கிறாரு, நாங்கள் எந்த தவறும் செய்யவில்லை, அறம் மீறி செயல்படவில்லை. அதுக்கு அடுத்து அவர் சொல்கிறாரு, காலையில் எழுந்திருக்கிற போது நேற்று நாங்கள் எந்த தவறும் அறம் மீறி செய்யவில்லை என்பதுதான் எங்களுக்கு நிம்மதி. வியாபாரிகள் வேற, கொள்ளைக்காரங்க வேற. மக்களிடத்தில் இருக்கிற காசு பணத்தை கொள்ளையடிப்பது மாத்திரமே நோக்கமாக கொண்டிருப்பவர்கள் கொள்ளைக்காரர்கள்.
நான் லாபம் சம்பாதிக்கணும், அதே நேரத்தில் எங்கிட்ட பொருள் வாங்குறவங்க சந்தோஷப்படணும் என்று நினைப்பவர்கள் வியாபாரிகள். வியாபாரிகள் இப்படித்தான் இருக்கணும். அந்த வியாபாரிகள் அந்த வியாபாரத்தினுடைய ஒரு சிறந்த பாரம்பரியத்தை உருவாக்கியதிலே முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது. சிறந்த பாரம்பரியத்தை உருவாக்கினார். உலகம் முழுக்க மிகப்பெரிய வியாபார ட்ரேடு நிறுவனங்கள் முகமது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பின்னால் உருவாச்சு. நான் ஆரம்பத்திலே சொன்னது போல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்சி முகம்மது யார் என்கிற கேள்விக்கு இந்த விளக்கம் சொல்கிறது. உலக வர்த்தகத்தில் the founder of Islam had a significant impact on world trade. உலக வர்த்தகத்தில் ஒரு தனி தாக்கத்தை செலுத்தியதில் முகம்மது நபிக்கு ஒரு பங்கு இருக்கிறது. சில விஷயங்களை வியாபாரமே இல்லைன்ட்டாங்க, இது வியாபாரமாக சேர்த்த முடியாதுன்ட்டாங்க. எது விஷயத்தில் எல்லாம் சந்தேகத்திற்கு இடம் இருக்கிறதோ அதையெல்லாம் வியாபாரமே எடுத்துக்க முடியாதுன்ட்டாங்க. எது விஷயத்தில் ஏமாற்றத்திற்கு வாய்ப்பு இருக்குதோ பல வியாபாரம், நான் இப்போ அதை பட்டியல் போட்டால் அது ஒரு பெரிய விஷயம் ஆகிடும். நீங்கள் The sayings of Prophet முகம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பொன்மொழிகள் அப்படின்ற ஒரு புஸ்தகத்தை வாங்கினீங்கன்னா அதில் வியாபாரம் அப்படிங்கிற பேரில் ஒரு தலைப்பு இருக்குது. கிதாபுல் புயூ, வியாபாரம்ங்கிற பேரில் ஒரு தலைப்பு இருக்குது. பல பேருக்கும் இந்த விஷயங்கள் தெரியாது. முகம்மது நபி வியாபாரத்தை பற்றி பேசியிருப்பாரான்னு ஆச்சரியப்படுவாங்க. பல வியாபாரங்களை பேசியிருக்கிறார். சில வியாபாரங்கள் நடைமுறையில் இருக்கிற வியாபாரங்கள் செல்லாது, அது இனி அனுமதிக்கப்படாது என்று தடுத்திருக்கிறார். எந்த வியாபாரத்தில் இருவரில் ஒருவர் பாதிப்புக்குள்ளாவதற்கான வாய்ப்பு இருக்கிறதோ, அது மாதிரியான வியாபாரங்கள் உதாரணத்துக்கு அந்த காலத்தில் பேரிச்சம்பழம் தானே அவங்களுடைய வியாபாரம். பேரிச்சம்பழம் மரத்தில் பழம் வெளியே தெரிந்து அதனுடைய நிறம் வெளிப்பட்ட பிறகுதான் பழத்தை வியாபாரம் பண்ணணுன்னாங்க. பேரிச்சம்பழத்தில் இருக்கிற மரத்தில் இருக்கிற பழத்தை விற்கணும்னா அந்த மரத்தில் காய் காய்ச்சி காய்த்த காயில் நிறம் வெளிப்படணும். அப்போ தான் என்ன தெரியும், இதனுடைய தரம் என்னன்னு தெரியும். நிறம் வெளிப்பட்ட பிறகுதான் அதை வியாபாரம் செய்யணும்னாங்க. அதுக்கு முன்னாடி அது வியாபாரம் செய்யப்பட்டால் முசாபனா என்ற அரபு வழக்கத்தில் சொல்வார்கள், மஹாக்கலா என்றும் சொல்வார்கள், அது கூடாதுன்னு சொன்னாங்க. இப்படி பல வியாபாரங்கள். சில வியாபாரங்களை பண்டமாற்று செய்யும் போது, இப்போ உப்பை பண்டமாற்றம் செய்யும் போது 2 கிலோ உப்பை கொடுத்துட்டு 2.5 கிலோ உப்பு வாங்கக்கூடாது. அது தரம் குறைவான உப்பாக இருந்தாலும் சரி. இப்போ ஒரு பொருளை பண்டமாற்றுக்கு வியாபாரம் செய்யும் போது ஒரே இனம் சார்ந்த பொருளை அதை நீங்கள் வியாபாரம் செய்யும் போது கூடுதல் குறைவு இருக்கக்கூடாது. நீங்கள் என்ன செய்துக்குங்க, காசுக்கு வித்துட்டு வாங்கிக்கிங்க. காசுக்கு வித்துட்டு வாங்கி இப்படி நிறைய வியாபார நெறிமுறைகளை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ஒரே நோக்கம்தான், 2 பேரில் ஒருவர் கூட ஏமாற்றத்திற்கு ஆளாகக்கூடாது. குத்தகை வியாபாரத்தை தடை செய்தார்கள்னு, நிலத்தை குத்தகைக்கு விடுவதை தடை செய்தார்கள்னு ஹதீஸ்ல இருக்கு. அது எப்படின்னா, குத்தகைக்கு விடும்போது அதில் அளவு தீர்மானிக்கப்படாமல் சமயத்தில் குத்தகைக்கு விடுவாங்க. அப்படி குத்தகைக்கு விடும்போது குத்தகை எடுத்துக்கொண்டவர் சில நேரங்களில் மிகப்பெரிய தோல்விக்கு ஆளாக வேண்டியது வரும் இல்லையா? ஒரு நிலத்தை ஒரு 2 ஏக்கர் குத்தகைக்கு எடுத்திருக்கிறாரு. எடுத்தவர் திடீர்னு ஒரு ஆபத்து ஏற்பட்டு எதுவும் கிடைக்காமல் போயிட்டா எப்படி? இது மாதிரி வாங்குபவர் விற்பவர் 2 பேர்ல ஒருத்தர் நஷ்டத்துக்கு ஆளாக வாய்ப்பு இருக்கிறது என்று வந்த பல வியாபாரங்களாக அறியப்பட்டது வியாபாரங்களை தடை செய்தார். இன்றைக்கும் நம்முடைய நவீன வழக்கில் இருக்கிற சில ஷேர் மார்க்கெட் வியாபாரங்களில் சில வியாபார நடைமுறைகள் கூடாது, செல்லாது என்று இஸ்லாமிய சட்ட அறிஞர்கள் சொல்றாங்க. காரணம் என்ன? அதில் ஒன்று மோசடி இருக்குது அல்லது அதில் சூதாட்டம் இருக்குது. இப்படி உலகத்தினுடைய ட்ரேட்ல, உலக வர்த்தகத்தில் தனி தாக்கம் செலுத்துபவராக முகம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்றைக்கும் இருக்கிறார். வியாபாரிகளுக்கு அவங்க 2 அறிவுரை சொன்னாங்க. 2 தான். முதல்ல வியாபாரி யாருன்றதை தெளிவுபடுத்திட்டாங்க.
வியாபாரி சம்பாதிக்கிறதுல இலக்காக இருக்கிறதுல தப்பில்லைன்னு சொல்லிட்டாங்க. நீங்கள் எவ்வளவு வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம். நிறைய சம்பாதிக்கிற வியாபாரியை பாராட்டுனாங்க. ஆனால் உங்ககிட்டேருந்து வாங்கிட்டு போகிற ஒரு சந்தோஷப்படணும், அதை கவனமாக வச்சுங்கன்னாங்க. அதுக்கப்புறம் வியாபாரிகளுக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன அறிவுரைகள் ரெண்டு. ஒன்று உண்மை, இன்னொன்று பெருந்தன்மை. 2 அறிவுரைகள் சொன்னாங்க. நிறைய செய்திகள் இருக்கிறது, எனக்கு சொல்றதுக்கு நேரம் கம்மி. ஆனால் ஒவ்வொரு வியாபாரிக்கும் நான் சொல்லுவேன், இங்கு வந்திருக்கிறவர்களுக்கு நான் சொல்வேன், வியாபாரம் என்பது வெறுமனே பண்டமாற்று என்று மாத்திரம் நினைக்காதீர்கள் சகோதரர்களே. வியாபாரம் என்பது வெறுமனே பண்டமாற்றும் அல்ல, நம்மிடத்தில் இருக்கிற சரக்கை இன்னொருக்கு கொடுப்பது மாத்திரமல்ல. வியாபாரம் என்பது பண்பின் பரிமாற்றம், அது ஒரு குணத்தின் பரிமாற்றம். ஒரு இடத்துல ஒரு நல்ல வியாபாரி இருக்கிறாருன்னு வைங்களேன், அவரை பார்க்கும்போது ஒரு சிரிப்பு வரும், வருமா இல்லைங்களா? அவர் கடைக்கு போகிறோம், ஒரு சிரிப்பு வரும், வருமா இல்லைங்களா? ஒரு நல்ல வியாபாரியாக இருந்தால் அவர்கிட்ட போகும்போது ஒரு சிரிப்பு வரும். அவரும் சிரிப்பார், வாடிக்கையாளரும் சிரிப்பார். எனவே வியாபாரம் என்பது வெறும் பண்டமாற்றம் அல்ல, அது ஒரு பண்பு பரிமாற்றம். யமன் நாட்டில் எப்படி இஸ்லாம் வளர்ந்தது என்கிற வரலாறு வருகிறது. யமன் நாட்டுக்குள் முதலில் சென்றவர்கள் முஸ்லிம் வியாபாரிகள். அவங்க எப்படி வியாபாரம் செய்தாங்க அப்படின்னு வரலாறு சொல்லுது. கடை வரிசையாக சந்தை போட்டிருப்பாங்க எல்லாம். அப்போ கூடாரம் அடித்து கடை அடிக்கிறது தானே அந்த காலத்தில். வரிசையாக கூடாரம் அடித்து கடை போட்டிருப்பாங்க. ஒரு வியாபாரி கடையில் உட்கார்ந்துருப்பார். வரலாறு சொல்லுது, குரானை எடுத்து ஓதிக்கிட்டு இருப்பாராம். ஒரு கஸ்டமர் வருவார், அவருக்கு என்ன வேணுமோ அதை கொடுத்துருவார். கஸ்டமர் போன உடனே திரும்ப எடுத்து குரானை எடுத்து கையில் வச்சிருப்பாராம். அடுத்த ஒரு கஸ்டமர் வருவார். வரும்போது இந்த வியாபாரி அவர் இருந்த இருக்கையிலிருந்து எழுந்து வந்து பக்கத்தில் இருக்கிற கடைக்கு வியாபாரம் நடந்திருக்கிறதா என்று பார்ப்பாராம். பார்த்துட்டு அவருக்கு வியாபாரம் நடக்கலைன்னா இதே பொருள் அங்கே இருக்குது, அவர்கிட்ட போய் வாங்கிங்கன்னு சொல்லுவார். இது யமன் நாட்டில் முஸ்லிம்கள் வென்றதற்கான காரணம் என்று வரலாறு சொல்கிறது. இந்தோனேஷியா, இன்னைக்கு உலகத்தில் அதிக முஸ்லிம்கள் வாழுகிற நாடு இந்தோனேஷியா. ஒரு இஸ்லாமிய மன்னர் கூட அங்கு படையெடுத்து போனதில்லை. நம்ம நாட்டுக்கு இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்திருக்கிறது, எகிப்துக்கு இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்திருக்கிறது, ஐரோப்பாவில் இஸ்லாமிய படையெடுப்புகள் இருந்திருக்கிறது. உலகத்தில் அதிக முஸ்லிம்களை கொண்ட இந்தோனேஷியாவுக்கு, மலேசியாவுக்கு ஒரு இஸ்லாமிய மன்னரும் சென்றதில்லை. அங்கே எப்படி இஸ்லாம் இவ்வளவு தூரம் பரவுச்சுன்னா வியாபாரிகள் சென்றார்கள். இந்தோனேஷியாவுக்கு குஜராத்திலிருந்து 9 முஸ்லிம் வியாபாரிகள் சென்றார்கள். அந்த வியாபாரிகள் அவர்களுடைய பண்டங்களை மட்டும் மாற்றவில்லை, பண்புகளையும் மாற்றினார்கள். அந்த பண்புகளை பார்த்தே மக்கள் இஸ்லாமை தழுவினார்கள் என்று வரலாறு சொல்கிறது. அது வியாபாரிகளுக்கு தருகிற பாடம் என்னன்னா, வியாபாரம் என்பது ஒரு பண்பு பரிமாற்றம். வியாபாரிகள் நினைச்சா கலாச்சாரத்தையே மாற்ற முடியுங்க. எங்க ஆடி மாசம்னா எதுவுமே வாங்க மாட்டாங்க, அப்படித்தானுங்க சார்? ஆடி மாசம்னா எதுவுமே வாங்க மாட்டாங்க. இன்னைக்கு மாற்றி போட்டாங்களா இல்லைங்களா? ஆடியில தான் எல்லாம் வாங்குறோம். நான் போய் பிராண்டடாக ஏதாவது வாங்கணும்னா ஆடியில தான் வாங்குவேன். ஏன்னா பிராண்டடுக்கு மற்ற நேரத்தில் டிஸ்கவுண்ட் கிடைக்காது, ஆடியில் போனால் 10% குறைஞ்சபட்சம் கிடைக்கும். மாற்றிட்டாங்களா இல்லைங்களா? இந்த அக்ஷய திருத்திகைன்னு ஒன்று வந்திருக்கா இல்லைங்களா? இது நம்ம எங்கேயாவது சின்ன பிள்ளையா இருக்கும்போது கேள்விப்பட்டிருக்கோமா? இப்போ வியாபாரிகள் என்ன செய்ய முடியும்? கலாச்சாரத்தை கூட மாற்ற முடியும், அதிகாரத்தையும் கைப்பற்ற முடியுங்கிறதா நம்ம நாட்டு வரலாறு. நம்ம ஊருக்கு ஊசி விற்க வந்தவன் தான் கிழக்கிந்திய கம்பெனிக்காரன், அவன் அதிகாரத்தை கூட கைப்பற்றிட்டான். இப்போ கலாச்சார மாற்றத்தையும் பண்பாட்டில் பரிமாற்றத்தையும் ஏற்படுத்துகிற சக்தி வியாபாரிகளிடத்தில் இருக்கிறது. முகமது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு 2 வழிமுறையை சொன்னாங்க. ஒன்று உண்மை. உண்மை நிச்சயம் வாழ வைக்கும். பல பேர் என்ன நினைக்கிறான், போய் பேசினா தான் ஜெயிக்க முடியும்னு நினைக்கிறாங்க. சகோதரர்களே, வியாபாரிகளுக்கு சொல்வேன், உண்மை நிச்சயம் வாழ வைக்கும். அப்படி உண்மை பேசி வாழுகிற அந்த வியாபாரியை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உச்சத்தில் கொண்டு போய் உட்கார வைத்தார்கள்.
அத்தாஜிரு சதூக்கு மஅன் நபியீன். ஒரு நல்ல வியாபாரி இறை தூதர்களுக்கு நிகராக இருப்பார் என்று சொன்னார். இறை தூதரின் அந்தஸ்து என்ன? அத்தாஜிரு சதூக், உண்மை பேசுகிற வியாபாரி. உண்மை பேசுகிற வியாபாரி இறை தூதருக்கு நிகராக இருப்பார் என்றார். உண்மை பேசுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் கிடையாது. பொய் பேச வேணாம்னு நினைச்சா போதும். பம்பாயில் ஒரு வியாபாரி இருக்கார். அவர் என்ன சொல்லுவாராம், இந்த பொய் பேசுறது நாமளா வலிஞ்சு பேசுறது தான். ஒரு இடத்துல போய் கேட்போம், ஒரு 200 ரூபா கம்மியாக கேட்போம், அவர் 1500 ரூபா சொல்லுவார், நம்ம 1300 ரூபாய்க்கு கேட்போம். அவர் என்ன சொல்லுவார்னா, நானே 1400க்கு தான் வாங்கினேன். இது தேவையில்லாமல் பேசுகிற பொய். அந்த பம்பாயில் ஒரு வியாபாரி இருக்க, அவர் சொல்லுவாராம், ஜூட் போல்தா பி நை சச் பத்தாத்தா பி நை. நான் பொய்யும் சொல்ல மாட்டேன், என்ன விலைக்கு வாங்கினேன்ற உண்மையும் சொல்ல மாட்டேன். நான் சொல்கிற விலை இது, என் பொருளுக்கு இது விலை, வாங்குறதுனா வாங்கிக்க அப்படின்னு சொல்லுவார். உண்மை பேசுகிற வியாபாரி நிச்சயம் ஜெயிப்பார்கள். அவர்களை இறை தூதர்களுக்கு நிகரான அந்தஸ்தில் நபிகள் நாயகம் இருக்க வைத்தார்கள் என்றால் அவருடைய சமூக மரியாதை எவ்வளவு உயர்வானதுங்கிறத நாம சிந்திக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இன்னொரு வார்த்தை சொன்னாங்க, ஈயாக்க வக்கத்ரத்துல் ஹலஃப், அதிகமாக பொய் சத்தியம் பண்ணாதீங்க. அதிகமாக பொய் அதுக்கு தேவையே இல்லை, நாம் பண்ண வேண்டாம்னு நினச்சா பண்ண வேண்டியது இல்லை தான். அதிகமாக பொய் சத்தியம் பண்ணாதீங்க, அது வளர்ச்சியை தராது, அழிவை தரும் என்றார். உண்மையான வியாபாரிக்கு சொல்லப்பட்ட ஒரு முதல் வழிகாட்டுதல். ரெண்டாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, வட்டிக்கு போகாதீங்கன்னா. இன்னைக்கும் பொருளாதார அறிஞர்கள் வியாபாரிகளுக்கு சொல்லுகிற அறிவுரை என்னன்னா, வட்டியினால் கிடைக்கிற வளர்ச்சி என்பது வளர்ச்சி அல்ல, வீக்கம் இல்லையா? இன்னைக்கும் பொருளாதார அறிஞர்கள் அதனால தேவையில்லாத அளவுக்கு வட்டிக்கு போகவே கூடாது. வியாபாரம் இருக்கிற காசை வச்சு வியாபாரம் செய்யலாம், நிம்மதியாக ராத்திரி படுத்து தூங்கலாம். நாளைக்கு வந்து வீட்டு வாசல்ல கடங்கார நிற்பானே அப்படிங்கிற தொல்லை இல்லாமல் படுத்துறங்கலாம். அதனால வட்டிக்கு செல்லாதீர்கள். திருக்குர்ஆன் சொல்லுகிறது, வட்டி வளராது, தர்மம் வளரும், வட்டி வளராது என்று திருக்குர்ஆன் சொல்லுகிறது. அதனாலே உண்மை பேசுங்கள். உண்மையான நடைமுறைக்கு கொண்டு வருகிற வகையில் பொய் சத்தியம் செய்வதை குறைத்து கொள்ளுங்கள். அதே போல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், அளவுகளில் குறை செய்யாது. அளவு குர்ஆன் எச்சரிக்கிறது, வைலுல் லில் முத்தஃபிஃபீன், அளவுகளில் குறை செய்பவர்கள் நரகமே செல்வார்கள்ங்கிறது. இன்னைக்கு எல்லாமே பாருங்க, அளவுகளில் மட்டும் இல்லை, பொருளையே மாத்திரம். இன்னைக்கு என்ன சொல்றாங்க, தேங்காய் எண்ணெய்ன்னு நம்ம வாங்குறது எதுவுமே தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிறான். தேங்காய் எண்ணெய்ன்னு நம்ம வாங்குறது எதுவுமே தேங்காய் எண்ணெய் இல்லைங்கிறான். அதுக்கும் மேலே சொல்கிற ஒரு பெரிய உண்மை என்னன்னா, 1 லிட்டர்னு வாங்குற தேங்காய் எண்ணெய் எதுவுமே 1 லிட்டர் இல்லைங்கிறான். அதில் தப்பிக்கிறதுக்காக அதில் ஒரு பிரிண்ட் பண்ணிடுறான். யாரும் அந்த பிரிண்ட்டை பார்க்கறது இல்லை. இது இன்ன நேரத்தில் இவ்வளவு எடை காட்டும்னு அதில் ஒரு பிரிண்ட் இருக்கு, யாரும் கேஸ் போட முடியாது. எடைகளில் தரத்தில் நீங்கள் மாற்றம் செய்யாதீர்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வலியுறுத்தினார்கள். அது உண்மையாக நடந்து கொள்வதற்கான வழிகளில் ஒன்று. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னது முதல்ல உண்மையாக நடந்துக்கங்க. ரெண்டாவது பெருந்தன்மை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாராட்டினார்கள், எந்த ஒரு வியாபாரி அவர் கொடுக்கல் வாங்கலில் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு இறைவன் கிருபை செய்வான். ரஹிமல்லாஹு ரஜுலன் சம்ஹன் இதா பாஅ வ இதஷ்தரா, வாங்கும் போதும் விற்கும் போதும் யார் பெருந்தன்மையாக நடந்துக்கிறாங்களோ அவங்களுக்கு இறைவன் கிருபை செய்வான். 2 பேரும், இவரும் பெருந்தன்மையாக நடக்கணும், அவரும் பெருந்தன்மையாக நடக்கணும். வியாபாரியினுடைய இயல்பே பெருந்தன்மை தான். நீங்கள் இப்பெல்லாம் நம்ம பால் பாக்கெட்டில் வாங்குகிறோம். வீட்டில் வந்து பால்
ஊற்றிட்டு இருந்தாங்களா இல்லையா பால்காரர்? அப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, ஒரு செம்பு பால் ஊற்றிடுவார். ஊற்றிட்டு என்ன செய்வார் பார்த்துருக்கீங்களா? ஒரு செம்பு பால் ஊற்றிடுவார். ஊற்றிட்டு இன்னும் கொஞ்சம் போடுவார். இப்போவும் வியாபாரிகள்கிட்ட பார்க்கலாம். நீங்கள் பேக்கெட் என்னைக்கு வந்துச்சோ அன்னைக்கு இந்த பெருந்தன்மை போச்சு இல்லைங்களா? அளந்து போடும்போது பருப்பு விற்றா கூட வியாபாரம் என்ன செய்வார்? இந்த பூ வாங்குறமல்ல, ரோட்டில் வச்சு பூ விற்கிறார் பாருங்க, 100 பூ வாங்குவோம். 100 பூ வாங்கினா கூட 4 போடுவார். எதுக்கு? அது வியாபாரியினுடைய பெருந்தன்மை, உலகளாவிய நடைமுறை அது. நான் ஒரு தடவை ஒரு ஸ்வீட் கடைக்கு போயிருந்தேன். ஸ்வீட் கடையில் இப்போ தான் ஸ்வீட்டே நிறைய விதமாக வந்துருச்சு பாருங்க. கொஞ்சம் காஸ்ட்லியான ஸ்வீட்டு. ஒரு பையன்கிட்ட 1/2 கிலோ ஸ்வீட் கொடுன்னு கேட்டேன். அவர் 1/2 கிலோ போடுறாரு. ஆனால் என்ன ஆயிடுதுன்னா 505 ஆயிடுது. குறைச்சாருன்னா அது 485 ஆயிடுது. அவர் ரொம்ப கஷ்டப்பட்டு 500க்கு கொடுத்தாரு. எனக்கு கொடுத்த உடனே அவர்கிட்ட நான் கேட்டேன், தம்பி நீங்கள் படிக்கிறீங்களான்னு கேட்டேன். படிக்கிறீங்களான்னு கேட்டேன். ஆமாம், அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சதுன்னார். அங்கே பக்கத்தில் ஒரு காலேஜ் இருக்குது, அவர் பார்ட் டைம் ஒர்க் பண்ணுறாரு. ஆமாம், நான் பார்ட் டைமாக ஒர்க் பண்ணுறேன். அது எப்படி உங்களுக்கு தெரிஞ்சது? எடை போட்டிங்க இல்லையா, அதுலேயே தெரிஞ்சிருச்சு. வியாபாரி எடை போட்டிருந்தா 5 வந்திருந்தா கொடுத்துருப்பாரு. வியாபாரி எடை போட்டிருந்தா எதை பார்க்க மாட்டார்? 505 வந்ததை பார்க்க மாட்டார். வியாபாரி என்ன செய்வார்? கொடுப்பாரா இல்லைங்களா? வியாபாரி 505 கொடுத்துருவாரு. கரெக்டாக 500 கணக்கு பண்ண மாட்டார். அது வியாபாரியினுடைய குணம். எந்த வியாபாரி பெருந்தன்மையோடு இருக்கிறாரோ அவருக்கு இறைவன் கிருபை செய்வான் என்று முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். பெருந்தன்மைன்னா என்ன? பழகிறதுல, சிரிக்கிறதுல, வரவேற்கிறதுல, வாடிக்கையாளருடைய தேவைகளை தெரிந்து கொள்வதில், அவரை அனுசரித்து நடப்பதில். ஒருவேளை அவர் வாங்கிட்டார், வாங்கின பிறகு தப்பா வாங்கிட்டமோன்னு நினைச்சார். ஒருத்தர் வாங்கிட்டாரு, வாங்கின பிறகு தப்பா, அப்படி நடக்குமா இல்லைங்களா? வாங்கிட்ட பிறகு தப்பா வாங்கிட்டமோன்னு நினைச்சாரு, திருப்பி கொண்டு வந்து கொடுத்தா என்ன சொல்லுவாங்க? அதெல்லாம் திருப்பி எடுக்க முடியாதுன்னு சொல்லுவாங்களா இல்லையா? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஒரு பொன்மொழி இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மன் கால, யார் ஒருவர் விற்ற பொருளை வாங்கியவருக்கு திருப்தி இல்லை என்று தருகிற போது திருப்பி எடுத்துக்கொண்டாரோ, காலல்லாஹு அஸ்ரத்தஹு, அல்லாஹ் அவர் செய்த குறைகளை திருப்பி எடுத்துக்கொள்வார் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார். அப்ப வியாபாரிக்கு என்ன இருக்கணும்னா, அவருடைய வாடிக்கையாளர் மேல ஒரு கருணை இருக்கணும். அந்த கருணை பெருந்தன்மையாக வெளிப்பட வேண்டும். இது ரெண்டும் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு சொன்ன வழிகாட்டுதல்களில் பிரதானமானவைகள். எந்த காலகட்டத்திலும் பயன்படுத்த முடியும். ஒரு வியாபாரி அவர் வியாபாரின்னு தன்னை நினைச்சுக்கிட்டாருன்னா அவர்கிட்ட இந்த இயல்பு வரணும். உண்மை பேசுகிற இயல்பும் பெருந்தன்மையாக நடந்து கொள்கிற மனப்பாங்கு வருகிற போது அந்த வியாபாரிகள் அவர்களும் வளர்வார்கள், அவர்களால் சமுதாயமும் வளரும் என்று சொல்லி இதற்கு சிறப்பாக வழிகாட்டிய பெருமை நம்முடைய தலைவர் முஹம்மது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இருக்கிறது என்று தெரிவித்து, உங்களோடு இவ்வளவு நேரம் இந்த செய்திகளை பரிமாறிக்கொள்வதற்கான வாய்ப்பை வழங்கிய திருநெல்வேலி மாவட்ட ஜமாஅத் உலமா சபைக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியை தெரிவித்து நிறைகிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ்.